ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடி கிச்சன். இன்றைக்கி முட்டை இருந்தால் சாதம் சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு இப்போமே ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தை பச்சையாக தான் நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்கனால நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நான் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி கொஞ்சம் கிரேவி திக்காக தான் செய்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ நல்லா குக் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி உள்ளே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிரேவியை இந்த மாதிரி லைட்டாக மேலே எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம திருப்பி போட்டோம்னா மஞ்சக்கரு வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா முட்டையில் நல்லா ஏறிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. இது சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.